ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மணப்பெண் சமையலில் எக் பஃப் எப்படி வீட்டிலேயே சூப்பராக டேஸ்டியாக அவன் இல்லாமல் செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நான் 100 கிராம் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். அடுத்து 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/4 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டேன். நார்மல் வாட்டர் தான் யூஸ் பண்ணி நான் சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைய போகிறேன். கடைசியாக நெய் வேணும்னா நெய் விட்டுக்கோங்க, இல்லை பட்டர் இருந்தால் பட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது ஒரு அரை மணி நேரம் ஊறணும். அதுக்குள்ளே நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். கடாயை வச்சுட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. கடுகு 1 ஸ்பூன் அளவுக்கு, சீரகம் 1/4 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் 2 நீட்டு வாக்கில் நறுக்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக மொறுவலாக வதங்கிடும். அதனால் நான் நீட்டு வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அடுத்து மஞ்சள் பொடி ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் போட்டுக்கோங்க, அப்படி இல்லைனா நறுக்கி வச்சு போட்டுக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் வதங்கின பிறகு மசாலாஸ் ஆட் பண்ண போகிறோம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனியா பவுடர் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு ஒரு முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். 100 கிராம் மாவுக்கு ஒரு முட்டை போதும். ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா பலன்னு ஆகுற வரைக்கும் நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம பவுலில் மாற்றிடலாம். இதுக்கு கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்குள்ளே நம்மளோட மாவு நல்லா ஊறிட்டுருக்கும். இதை சின்ன சின்ன பாலாக நீங்கள் உருட்டிக்கோங்க. எல்லா பாலுமே ஒரே சைஸாக உருட்டிக்கோங்க. இப்போ இதை நம்ம சப்பாத்தி மாதிரி பரட்டிடலாம். ஆனால் கொஞ்சம் நல்லா மெலிசாக பரட்டிக்கோங்க. நல்லா தேய்ங்க, நல்லா மெலிசாக தேய்க்கணும். நான் 10 சப்பாத்தி எடுத்திருக்கேன். இவ்வளோ தின்னாக இருக்கணும். உங்களுக்கு எத்தனை லேயர் வேணுமோ அத்தனை சப்பாத்தி நீங்கள் தேய்ச்சிக்கலாம். ஒரு 5 வரைக்கும் தேய்ச்சிக்கோங்க. இப்போ நான் கல்லில் எண்ணெய் போட்டு ஃபஸ்ட்டு லேயர் போடுறேன். இனிமேல் நீங்கள் பட்டர் தான் யூஸ் பண்ணணும், வேறு எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பட்டர் போடுங்க. ஃபஸ்ட்டு லேயரில் கொஞ்சம் பட்டர் போட்டு செகண்ட் லேயர் போடுங்க. இப்போ கொஞ்சமாக பட்டர் போட்டுக்கோங்க. அடுத்து தேர்ட் லேயர், திரும்பி பட்டர் போடுங்க. இதே மாதிரி எல்லாத்தையுமே பட்டர் போட்டு லேயராக அடுக்கி வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு பிளாஸ்டிக் கவர் இருந்தால் அதில் நம்ம லேயர் பண்ணி வச்சுருக்கிறத வச்சுட்டு பட்டர் ஷீட் வச்சுட்டு அந்த பிளாஸ்டிக் கவரை மூடிடுங்க. மூடிட்டு 1/2 அன் ஹவர் ஃப்ரீசரில் வைங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 1/2 அன் ஹவருக்கு அப்புறம் நான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ இதை நீங்கள் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி ஃபுல்லாத்தையும் தேய்ங்க. எந்த அளவுக்கு உங்களால் தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு தேய்ச்சிக்கோங்க. ரொம்ப மெலிசாக தேவையில்லை, ஓரளவுக்கு மீடியமாக தேய்ச்சா போதும். இதை நீங்கள் ஸ்கொயராக கட் பண்ணிக்கோங்க நைஃபை யூஸ் பண்ணி. நான் கட் பண்ணிட்டேன். இப்போ இதை 4 ஷேப்பாக நம்ம ஸ்கொயராக கட் பண்ண போகிறோம். கட் பண்ணிட்டேன் நான். இப்போ பட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ச்சி நம்மளோட பூர்ணத்தை ஃபஸ்ட்டு உள்ளே வச்சுருங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவை ஃபஸ்ட்டு நான் வைக்கிறேன். அடுத்து வேக வச்ச முட்டை பாதி வைக்கிறேன். இது மேலே கொஞ்சமாக மசாலா வச்சுக்கலாம். இப்போ நான் ஃபோல்ட் பண்ண போகிறேன். நான் பண்ணுற மாதிரியே பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு சைடு ஃபோல்ட் பண்ணிவிட்டு நான் மைதா கம் போடுறேன். மைதாவை தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன் கம் மாதிரி, அதை யூஸ் பண்ணி விட்டுறேன். இதுக்கு மேலேயும் அதே மாதிரி தான். கம் ரெடி பண்ண முடியலன்னா உங்களால் தண்ணி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி 4 சைடு நீங்கள் மடித்து விட்டுக்கோங்க. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பஃப் எவ்வளோ ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதே மாதிரி நான் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு நான் பூர்ணத்தை வச்சுக்கிறேன். அடுத்து எக்கு வைக்கிறேன். திருப்பி அது மேலே பூர்ணம் வைக்கிறேன். அப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு சைடு மடிக்கிறேன், மைதா கம் தேய்க்கிறேன். திருப்பி அடுத்த சைடு மடிக்கிறேன், மைதா கம் வைக்கிறேன். இப்போ தேர்ட் சைடு நான் க்ளோஸ் பண்ணுறேன். நீங்கள் ஸ்கொயராக கட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதில் 4 சைடு இருக்கும். அதனால் நீங்கள் அந்த 4 சைடையுமே ஃபோல்ட் பண்ண போகிறீங்க. இவ்வளோ தான். இது எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது மேலே பட்டர் தேய்ச்சிருங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு குக்கரில் மண் வச்சுருக்கேன் நான். ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க, அப்போ தான் மண் நம்மளோட ஃபுட்டில் இல்லாமல் இருக்கும்.
இட்லியோட பாத்திரம் இருக்கும் இல்லையா, தட்டு, அந்த தட்டில் வந்து நல்லா நெய் இல்லைன்னா பட்டர் தேய்ச்சிட்டு அது மேலே இதை அடிக்கிடுங்க. அடிக்கிட்டு நம்ம குக்கரில் வச்சிடலாம். இது ஒரு 40 மினிட்ஸ்க்கு அப்புறம் நல்லா வெந்துட்டுருக்கும் இந்த மாதிரி. இப்போ நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் உள்ளே எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்ட்டு. இப்போ நம்மளோட எக் பஃப் வந்து ரெடி ஆகிடுச்சு. வீட்லேயே எவ்வளோ ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அவனே நமக்கு தேவையில்லை. பேக்கரியோட இருக்கிறத விட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் வீட்டில் செய்கிறது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ்